இன்றைக்கி வந்து ரெடிமிக்ஸ் சீரீஸில் பார்ட் 3 ஆமாம் வீடியோ நம்பர் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தவளை அடை ப்ரீமிக்ஸ். தவளை அடை என்னன்னா இந்த பச்சரிசி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு. பச்சரிசி வேண்டாம் அப்படின்னா புழுங்கரிசியும் போட்டு அது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். புழுங்கரிசி இல்லை சிவப்பரிசி நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மில்லட்ஸ்லாம் அந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அளவுனா மாப்பிள்ளை சம்பா எல்லாமே குதிரவாளி. இது வந்து 2 டம்ளர் ரைஸ். எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கணும். பருப்பு எப்படின்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட, துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மி. நல்லா முழுமுழுன்னு சாப்பிட்றதுக்கு இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ரேஷியோ. 2 பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். 1.25 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு. இது வந்து நல்லா களைஞ்சி ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நல்லா உணர்த்திடணும் வெயில்ல. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சுடு பண்ணிடணும். அப்படின்னா அந்த நல்லா இழுப்பிச்சு நல்லா சுடு பண்ணிட்டு அதில் போட்டுடணும். நல்லா சிவக்க வறுக்கக்கூடாது, அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் இதாகும். அப்புறமா கொடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாரி பண்ணி மிக்சியில் வச்சுருவேன். நிறைய பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா மிஷினில் அரைக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மிக்சியில் கூட போட்டு இந்த ரவை மாரி அரைச்சி வச்சுன்றது. இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நீ வந்து இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி, நான் மிஷினில் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன். அப்படி இது நம்ம மிக்சியில் கூட அதில் பண்ணிக்கலாம். மிக்சியில் வந்து பண்ணிக்கலாம். கெட்டே இப்போ இது மாதிரி பண்ணி வச்சுருந்தா இந்த இதில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட ஒன்றும் ஆகாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து தவளை அடைக்கு வந்து தாளிப்போம். சாதாரண அடைனா தாளிக்கலாம் மாட்டோம், தாளிப்போம். ஸோ இது எப்படின்னா எண்ணெய் விடாமல் நல்லா சவுக்க வறுத்தரணும். உளுத்தம்பருப்பை மிச்சதெல்லாம் சவுக்க வரக்கூடாது. இது வேற இன்னும் இருக்குல்ல, தானே பருக்க ஆரம்பிச்சுருக்கோம். இல்லை அந்த பொடியில் போட்டிருக்கேன். பொடியில் வந்து நான் வந்து களைஞ்சி உணர்த்திட்டேன் எல்லாமே. அதெல்லாம் வந்து சவுக்க வரக்கூடாது. எதுவுமே வந்து சவுக்க வறுக்க வேண்டாம். நல்லா என்ன இதாகணும், நல்லா வெள்ளை துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா இனிப்பிச்சுட்டு சுடு பண்ணிட்டு அதை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சா கொஞ்சம் இந்த கெமிக்கல்லாம் போகணும். அதாவது இந்த பாலிஷ் பண்ணியிருக்கா இல்லையா, எப்படி இருக்குன்றதுனால அதுக்காக அதை இப்போ போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறமா அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் இல்லை ஆற்றுல அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தாளிக்குமோ அது கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து பெருங்காயம், ஜிபிசியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து, அப்புறம் கருவேப்பிலை, உப்பு எல்லாமே வறுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டப்பாவில் மூடி வச்சிட்டோம்னா வேணும்போது அப்படி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்காக அதான் ரெடிமிக்ஸுங்கிறது. ஆமாம், அதான் ரெடிமிக்ஸ்ன்றது. நம்மளுக்கு கூட என்னென்னா சில நாளைக்கு நம்ம பிஸியாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னைக்கு டைம் இருக்கோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த வெயில் காலத்தில் மெனக்கேட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பண்ணி வச்சுருந்தோம். ஆமாம், பிஸியாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அவ்வளோ சிம்பிள் வரல. இது வந்து தவளை அடை ரெடிமிக்ஸ். தவளை அடை. ஓகே. உளுத்தம்பருப்பு, கடுகு நீ தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம என்னென்ன தாளிச்சு கொட்டோமோ அது எண்ணெய் இல்லாமல் இப்படி வறுத்து அதில் போட்டுன்றணும். ஓகே. வெடிக்கிறது. ஆமாம். கருவேப்பிலை, உப்பு, அதுக்கு எவ்வளோ உப்பு. இது பொடி பண்ணியிருந்ததுனால நான் வந்து இப்போ இந்த உப்பு போடுறேன். இந்த மாப்பிள்ளை மிக்சியில் பண்ண போகிறோன்னா கல் உப்புலேயே நல்லா இது பண்ணிவிட்டு போட்டுடலாம். கல் உப்பே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு போட்டுடலாம். ஆமாம், அதில் ஜல்லெல்லாம் போயிடும். பெருங்காயம் நம்ம ஆற்றுல மிக்சியில் பண்ணுறதா இருந்தால் பெருங்காயத்தை நான் வறுத்து மிக்சியில் போடலாம். இப்போ நான் மிஷினில் அரைச்சின்னு வந்ததுனால இது போட இது வந்து ஜலத்தில் ஊற வச்சு பண்ணும்போது கரைஞ்சிடும். அதுக்காக இந்த பொடி இந்த கிறிஸ்டல் இந்த பாட்டில் வருது, இந்த மாதிரி பாட்டில் வரும். அது கொஞ்சம் நல்லா ஆறணும். இது இந்த வறுத்ததெல்லாம் ஆறினதுக்கப்புறம் மூடி வைக்கணும். முன்னாடி மூடக்கூடாது. இப்படி நல்லா கலந்து வச்சுட்டான்னு வச்சோங்க. அது வந்து தவளை அடைக்கு ரெடிமிக்ஸ் ரெடி. ஓகே. ஸோ இதில் வந்து ஜலத்தில் கரைச்சிக்கணும். ஆமாம், அது காமிக்கிறாங்க. ஓகே. இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஆமாம். இது என்னென்னா இது வந்து புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம இமீடியட்டாக வாத்துடலாம். ஆனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்தமாரி மோர் இருக்கு இல்லையா, இந்த மோரை விட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இதுமாரி கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போகிறோம். 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ இது வந்தோடனே இது கலந்து வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து டக்குன்னு வாத்துடலாம் நைட்டு. குளிச்சுட்டு தான் வருமா? அப்படி இல்லை, யூஸ்வலாக குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தானே சாப்பிட்றதுக்கு வருவோம்.
அந்த டயத்தில் வந்து இது வச்சுட்டு பண்ணோம்னா கலாச்சா கூட சீரியஸாக பதில் சொல்கிறேன் சிஸ்டர் இல்லை கலாய்க்கிறீங்களா நீங்கள்? சார் என்ன சொல்லியிருந்தது என்னது இல்லைன்னா இந்த புளிப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மோர் விட்டுக்கலாம். ஆமாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இது அப்படியே வச்சுட்டு அப்படியே நீங்களே வறுத்துடலாம். இப்போ சூப்பர், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது, பருப்புலாம் இருக்கு இல்லையா, நல்லது. ஓகே, இதை நான் வாத்து காமிக்கிறேன். சரி வச்சிடறேன்ப்பா. ஓகே, இது வந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவேன். வேணாம், இது 15 மோர் தானே விட்டுருக்கோம், இமீடியட்டாக நம்ம இது பண்ணி இமீடியட்டாக வத்துடலாம். ஓகே, இப்போ கரைச்சி வச்சுருந்தது இல்லையா, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஏன்னா தவளை இது வந்து ஏற்கனவே அடை, தவளை அடை இன்னும் கெட்டியாக இருக்கும். அடையே கெட்டியாக இருக்கும், தவளை அடை இன்னும் கெட்டி. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுருங்க, எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் அதை விடுங்க. ஒரு லைட்டாக எண்ணெய் விட்டுன்றேன். என்ன கொஞ்சம் நல்லா தாராளமாக விடலாம், எண்ணெய் அப்போ தான் நல்லா இருக்கும். தாராளமாக விடுங்க, வேறு ஸ்பூன் விடுங்க. ஓகே, நெய் கூட விட்டு வாக்கலாம் வேணும்னா. ஆமாம், ஆக்சுவலி தவளாடை வந்து இந்த இழுப்பு சேர்த்து தான் வாக்கணும். நம்ம கொஞ்சம் இதுலேயும் வேணாலும் விட்டுக்கலாம், அது பார்க்கறதுக்கு ஷேப் நல்லா இருக்கும். அதுக்காக அதுலேயும் விட்டுறீங்களா? ஸோ இதில் வந்து நல்லா கெட்டியாக வாட்டணும். ஃபஸ்ட் எலுமிச்சையில் விட்டுருங்க, எலுமிச்சை ரொம்ப காஞ்சிருக்கு. இப்படி விட்டா போகிறோம், ஒன்று இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஷேப்புக்காக பார்த்தேன். தானே வரும். தவளை அடைன்ற மாதிரி அது வந்து இந்த மாதிரி இழுப்பிச்சலாக ஒரு அண்ணா இருக்கும். திருப்பி போடுங்க அப்படியே. கறி எடுத்தோ கறியில் கரெக்டாக இது மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கணும். அதான் கரெக்டான பார்த்து பேன் கேக் மாதிரியே இருக்கும். ஆமாம், இது இன்னும் கொஞ்சம் ஆணும், இன்னும் கொஞ்சம் ஆட்டம். நாலு ஆக்சுவலி தவளை அடைங்கிறது இப்படி தான் இருக்கும். ஆமாம், இது நாம் பண்ணதுக்காக சொல்லலை, ஜென்ரலாகவே இப்படி தான் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடலாம், அது எப்படி முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. இந்தமாரி முறுமுறுன்னு வேண்டாம் அப்படின்னா புழுங்கரிசி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுங்க. ஸோ இதான் தவளை அடை. ஆமாம், அப்படியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் 2 பண்ணியிருக்கீங்களே, அது அப்படி வேணா இது பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, சூப்பராக இருக்கும். ஜென்ரலாக வந்து அடைக்கு வந்து அவியல் சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் சட்னி ஆர் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லை இந்த வெஜிடபிள் இதெல்லாம் பண்ணுவோம்ல, கடாயில் நல்லா வதக்கிட்டு கடாய் வெஜிடபிள் நல்லாயிருக்கும். இல்லை அவியல் கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, நம்ம இதில் வந்து நான் வந்து இன்னும் மறந்துட்டேன். காரத்துக்கு வந்து மிளகா இருக்கு இல்லையா, அந்த மிளகா வறுத்து போடணும். நான் வந்து அன்றைக்கி போட்டதுனால இன்றைக்கி மறந்துட்டேன். இப்போ திடீர்னு சொல்லும் போது நான் வறுத்து காரம் வந்து இதில் இருக்கும். இப்படி காரம் இல்லாமல் பண்ணலாம். குழந்தை எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா காரம் வேணும். காரம் வரதுக்கு என்ன பண்ணணும்னா, மிளகா இருக்கு இல்லையா, மிளகாயை நல்லா வறுத்துட்டு இந்த மிக்சியில் அரைக்கும் போது அரிசி பருப்பு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடணும். ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அது ஓகே. இப்போ இது வந்து குழந்தைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும்னா மிளகாய் எல்லாம் பண்ணலாம். அது சப்டைட்டில் போட்டுருங்க, தெரியாதவளுக்கு. ஓகே. ஸோ அது எவ்வளோ போடணும்? அது நம்ம எவ்வளோ, ஒரு 4-5. இப்போ இந்த மாவுக்கு வந்து ஒரு 10 போடலாம். அப்படியா? ஓகே. ஸோ நல்லா வந்துருக்கேண்ணா, சூப்பராக வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டீச்சிங் ஜெஸ்ரீ, யூ ஆர் ஆசம். ஓகே, தேங்க்யூ.